ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்து. இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, இது கூட 3 ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் சேர்த்திக்கோங்க. சின்ன ஸ்பூன்னா 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து நல்லா கறியில் வந்து நல்லா அப்ளை ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அது நல்லா ஆட் ஆயிடுச்சா இல்லையான்னு. அந்த அளவுக்கு கலக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பிரியாணி மசாலா அரைச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி தாளிச்சிடலாம். இப்போ ஒரு குண்டா வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 6 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வணக்கி விடணும். இப்போது 6 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி, இதுதான் தக்காளி வெங்காய ரேஷியோ. இப்போ 3 தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நம்ம சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது கூட 6 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வந்து வணக்கி விட்டுறணும். இதுவும் எண்ணெயில் நல்லா வேகணும். தீ வந்து கம்மியாக வச்சுட்டே செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் செஞ்சிடாதீங்க, கருகிரும். இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு எப்போவுமே கம்மியாக இருக்கணும், அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா பார்த்து கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதெல்லாம் கலங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயும் வந்து நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுமானது. இது நல்லா கலக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து 4 லெக் பீஸு, அது கூட குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற சிக்கன் இது தாங்க எடுத்திருந்தோம். இதெல்லாம் டோட்டலாக சேர்ந்து 1 kg இருந்துச்சு. இப்போது இதை கலந்து விட்டுட்டு சிக்கன் இது எப்படின்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், நிறையா வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், அதை பார்த்தாலே வந்து வெந்துருச்சுன்னு தெரியும். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க, அது ஒரு கப்பில் அளந்து வச்சுக்கோங்க. அந்த கப்புலையே 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறையா இதில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசியை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 20 மினிட்ஸ் ஊறினா போதும்.
தண்ணி வந்து அரிசியில் வராத மாதிரி கையில் எடுத்து போட்டுக்கோங்க, அப்படியே கொட்டிடாதீங்க. எடுத்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து அரிசி வந்து ஒன்று ஒட்டாமல் வரும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தம் போடணும். தண்ணி வந்து நல்லா இஞ்சி வந்திருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் மூடி தட்டத்தை வச்சு அதுக்கு மேலே வெயிட் வைக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு குண்டாவில் நல்லா நிறைய தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே இடிகள்லையும் வச்சு வெயிட் வச்சுட்டேன். தீ வந்து சிம்மில் இருக்கணுங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருந்துடக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க பிரியாணி. பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போது மல்லித்தலையை தூவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேடு பிரியாணி வேறு. உண்மையாலுமே அந்த பிரியாணி பவுடருக்கு மன தூக்கலாக இருந்துச்சுங்க இன்றைக்கி. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சிக்கன் சுக்கா வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு. தேங்க்யூ.